இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் டார்கெட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இஸ்லாமியர்களை டார்கெட் பண்ணாங்க மதவாத கட்சிகள், மதவாத அமைப்புகள். இன்றைக்கி கிறிஸ்தவர்களை டார்கெட் பண்ணுறாங்க. இன்றைக்கி கிறிஸ்துவ திருச்சபையை எப்படினாலும் இங்கே வந்து தமிழ்நாட்டில் அடிக்கி ஒடுக்கி விட வேண்டும், இந்த கிறிஸ்துவர்களுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும், கிறிஸ்துவ ஊழியங்களை தடுக்க வேண்டும். அப்படின்றது திருச்சபை மேல் ஒரு அவப்பெயர் வைக்கணுன்றதால ஒரு சின்ன பாஸ்டர் இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து 10 இடத்துல கற்பழிப்பு, 10 இடத்துல வந்து நடக்கிறது. எல்லாமே பேசு பொருளாவது இல்லை. ஆனால் ஒரு பாஸ்டர் செய்துட்டாரு, ஒரு சபையில் திருச்சபையில் நினச்சி ஒரு கிறிஸ்தவம் செய்துட்டான்னா அதை ஊடகங்கள் பெருசாக்கி விடுது. அதுக்கு வந்து என்னென்னா சமூக வலைதளங்களும் ஊடக வளர்ச்சியும் தான் காரணமே தவிர அது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிற மாதிரி சராசரி நிகழ்வு தான் என்று யாரும் இன்றைக்கி கடந்து போவதில்லை. ஏன்னா அது இந்த ஒரு வெறி இருக்கிறது. இன்றைக்கி வந்து கிறிஸ்தவர்கள் மேல் இவர்களை அச்சுறுத்தி இவர்கள் சிறுபான்மை இவர்களை வந்து முடக்கிவிட வேண்டும் என்ற ஒரு வெறி ஒரு கூட்டத்துக்கு இருக்கிறதால இன்றைக்கி அப்படிப்பட்ட எதிர்மறைவாதிகள் எதிர் கருத்துடையவர்கள் பெருகிட்டதால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிறிஸ்துவ காரியங்கள் எல்லாம் வேகமாக வெளியிறங்கப்படுகிறது. அதுதான் காரணம். அது